பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். 93 வயது வரை அரசியலில் தீவிரமாக இருந்தார் கலைஞர் கருணாநிதி. வீல் சேரில் வந்து கூட அவர் அரசியல் பணியாற்றினார். அப்படிலாம் ஒரு மேற்கோள் காட்டி ராமதாஸ் சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. அன்புமணி நான் தலைவர் பதவியிலிருந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார்ல, தலைவர் பதவியில் நீடிப்பது நீடிக்காமல் போவதெல்லாம் நான் முடிவு செய்யணும். எனக்கு ஒன்றும் பெருசாக வயசாகலை. இல்லை, இப்போ இந்த விளக்கங்கள்லாம் அவர் சொல்லிக்கிறதுக்கான காரணம் அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ் அப்படின்னும் போது இந்த வயது தான் ராமதாஸை நோக்கி வர்றதுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்றனால வயது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரா? அன்புமணியை நம்பி எல்லா பதவியும் கொடுத்துட்டார், அதிகாரத்தை கொடுத்துட்டார். இவரால் சுத்த முடியாது. அந்த வயதான காலத்தில் போய் ஊராக போய் சுற்றுவது வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படையில் முடங்கி விட்டார், தைலாபுரத்தில் முடங்கி விட்டார். இரண்டாவது, அன்புமணி முடக்கி விட்டதாக தான் அவர் குற்றம் சாட்டினார். நான் போனால் என்னை சந்திக்கக்கூடாது, ஓட்டல் அறையிலே சந்திக்கணும், நான் மீட்டிங் நடத்தக்கூடாது, இதெல்லாம் உத்தரவு யாருக்கு? கட்சி நிறுவனருக்கே இப்படிப்பட்ட உத்தரவு போட்டார் இந்த தலைவர்னு சொல்லி ராமதாஸ் சொன்னார்ல, அந்த விஷயத்தில் தான் அவர் முரண்டு பிடிக்கிறார். நான் சொன்னதையெல்லாம் செய்வதற்கும் என் உத்தரவு கடைசி கிளை செயலாளருக்கு போய் சென்று சேருவதற்கும் நான் தலைவராக இருப்பேன், நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாது தெளிவாக சொல்கிறார். இந்த சண்டை என்னென்னா, முகுந்தனை தலைவர் பதவியில் அமர்த்துவதற்கு அன்புமணிக்கு பிடிக்கலை. ஒரே குடும்பத்தில் 2 பேர் இந்த கருணாநிதியை லிங்க் பண்ணி அவர் சொல்கிறதுனால கடைசி வரைக்கும் அவர் எப்படி அதிகாரத்தை தன்வசமே வைத்து கொண்டார், ஸ்டாலினுக்கு வழங்கவில்லை, நான் அப்படி ஒரு தவறு செய்துவிட்டு இனி நான் கலைஞர் மாதிரி மாறிக்கொள்வேன் என்பதை தான் அவர் இப்படி வெளிப்படுத்துகிறாரா? இல்லை, அது வெளிப்படுத்துறது என்ன நோக்கம்னா, தான் சொல்வது அன்புமணி கேட்கலன்ற ஒரே ஒரு லைன், அந்த தின் லைன் தான். ஆனால் அதில் 1000 பிரச்சனை இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, முகுந்தனுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது, முகுந்தனை ஏன் நீங்கள் இளைஞரணி தலைவராக போடுறீங்க, அனுபவமே இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். அதுக்கு தந்தை இந்த கட்சியோட நிறுவனர் சொல்கிறாரு, இந்த பஞ்சாயத்து பேச வந்தாங்கள்ல ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி, அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே தகவல் தான், 35 வயதில், அதே 35 வயசு தான் இப்போ முகுந்தனுக்கு, அந்த 35 வயதில் அன்புமணிக்கு ராஜ்யசபாவுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா, லோக்சபாவுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா, கேபினெட் அமைச்சருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா, கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் போய் உக்காத்தி வச்சினேன், அப்போ அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் உட்காந்தாரா? அவருக்கு அப்பா கேட்குறாரு, தன் மகனை அவங்க இந்த சண்டைலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட் பேங்க் குறைஞ்சிரும், நீங்கள் அது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது உங்களுக்கே நெகட்டிவ், பரவாயில்ல, அன்புமணிக்காக இந்த கட்சியை நான் உருவாக்கவில்லை, எனக்கு பிறகு இந்த கட்சி அன்புமணி தான் நடத்துவார் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. இந்த பஞ்சாயத்து பேச வந்தவங்களாம் ஸ்டன் ஆகிட்டாங்க, ஒரே லைன். அதே மாதிரி முகுந்தனுக்கும் பதவி கொடுத்து அவர் என்னன்னு தெரிஞ்சுப்பார். 35 வயதில் ஒன்றுமே தெரியாத அன்புமணியை கேபினெட் அமைச்சராக்கிய அந்த ராமதாஸுக்கு முகுந்தனை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியாதா? அதனால் இந்த கலைஞரை உதாரணம் காட்டுவது, மலேசிய பிரதமர் மகாதீரை உதாரணம் காட்டுவதெல்லாம் எனக்கு வலிமையான மூளை இருக்கிறது. உடலில் வலிமை இல்லைன்னு சொன்னீங்க, அந்த நீச்சல் அடிக்கிற ஃபோட்டோ போட்டு வீடியோ போட்டுலாம் காமிச்சிட்டேன். என்னை நம்புறவங்க நம்பலாம். 2026 நான் இறக்கும் வரை இந்த கட்சியினுடைய அதிகாரம் என்னிடம் இருக்க வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு நான் தலைவராக இருப்பேன், நீங்கள் செயல் தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த வயதில் கூட சொல்ல வரும்போது ஊராக ராமதாஸால் அலைந்து திரிய முடியுமா அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டீங்க. அதுதான் முடியுன்றதுக்கு தான் சென்னைக்கு வந்தப்போ 2 நாளைக்கு முன்னாடி சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருது அவர் காருன்னு சொல்கிறது கூட அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் அப்படி எடுத்துக்க முடியுமா? இல்லை வேறு ஏதாவது ஒரு அரசியல் திசை திருப்பதற்காக அவர் கார் அப்படி பயணித்தது அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்லை, கோட்டூர்புரத்தில் அவருக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே தங்கியிருந்தார். வந்துட்டு ரகசியமாக சில பேரை சந்திக்கணும்னு நினச்சார். அதனால் போலீஸ் பாதுகாப்பை ஒதுக்கி விட்டு டி நகருக்கு வந்தார். அதை ஃபாலோ பண்ணாங்க மீடியா. ஆனால் ஏகே மூர்த்தி அவர் பழைய தொண்டர், இன்றைக்கு அன்புமணி பக்கம் இருந்தாலும் அவருடைய ராஜ விசுவாசியாக அவர் வீட்டை திறந்து விட்டார். ஏகே மூர்த்தி வீட்டுக்கு போயிட்டார். அங்கே ஆடிட்டர் குருமூர்த்தி,
சையத் துரைசாமி. ஏற்கனவே தைலாபுரத்தில் ஒரு சந்திப்பு படலம் முடிந்து விட்டது. 2வது சந்திப்பு படலம் டீனர் நடக்குது. அந்த சந்திப்பில் தான் நான் சொன்ன கதையெல்லாம் சொல்லிட்டார். நீங்கள் ஒரு 1.25 மணி நேரம் அந்த மீட்டிங் 6 to 7.15 இதுதான் சொன்னார். நான் தலைவர், அன்புமணி செயல் தலைவர், என்னுடைய 2 மகள்களுக்கும் சில செட்டில்மெண்ட், சொத்து செட்டில்மெண்ட் செய்யணும். அதுக்கு நான் சொல்கிற இடத்தில் கையெழுத்து போடணும். சொல்கிற சொத்து திருப்பி கொடுக்கணும். 3வது முகுந்தன் இளைஞரணி தலைவராக இருக்க வேண்டும். அதான் தலைவர், என்னுடைய மகள்கள் 2 பேருக்கும் செட்டில்மெண்ட், முகுந்தனுக்கு பதவி. இந்த 3 உடன்படிக்கைக்கு அன்புமணி ஒப்புக்கொண்டால் என்னை கூப்பிடுங்கன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் குருமூர்த்தி வீட்டுக்கு வந்துட்டு அன்புமணிக்கிட்ட சொல்கிறார். அன்புமணி வந்து அன்றைய இரவு அந்த டீனரில் சந்தித்த அதே இரவு அன்புமணி ஆடிட்டர் குருமூர்த்தியை மயிலாப்பூர் வீட்டில் சந்திப்பதாக இருந்தது. காரணம், அதற்கு ஒரு நாள் முன்பாக அன்புமணி ரகசியமாக ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் சந்தித்திருக்கிறார். அவர் சொன்னதின் பேர்னா அவர் சென்னைக்கு வராரு, யார் டாக்டர் ராமதாஸ் வராரு, இவங்க பேசுகிறாங்க. இந்த 3 கண்டிஷனுக்கு அன்புமணி ஒத்துக்கல. இப்போ ராமதாஸ் இறங்கி வந்தது போல ஒரு தோற்றம் இருக்கும். அன்புமணியிடம் என்ன பேசுகிறேன் என்று தைலாபுரத்தில் சொல்கிறேன் சொன்னார்ல, வியாழக்கிழமை சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த 3 கண்டிஷனை ஒத்துக்குனா தான் அடுத்த கட்ட பேச்சுக்கு நான் வருவேன். ராமதாஸ் ரொம்ப தெளிவாக இருக்கார். இல்லை, இது அவர் வெளிப்படையாக சொல்லிடுவாரா ஊடகத்தில்? அது வெளிப்படையாக, இனிமேல் வெளிப்படையாக சொன்னால் சண்டை அதிகமாகும். ஏற்கனவே எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிட்டார். அன்புமணிக்கு வந்து உச்சபட்ச நெருக்கடி கொடுத்து விட்டார். அதாவது இப்போ 2 பேருமே ஒரு பொதுக்குழு கூட்டி 2 பேரும் நீக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இல்லை, அப்படி நடக்குமா? அந்த அந்த டோன் வந்து ராமதாஸ் பேச்சில் தெரிய மாட்டேங்குது. ராமதாஸ் உறுதியாக இருக்கார். அன்புமணி தான் இறங்கி வந்தார். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அவர் வந்து எங்கள் அப்பா போட்ட போஸ்ட்டு நீக்கினா நான் போடுவேன்னு சொன்னார்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? எங்கள் குலசாமி டாக்டர் ராமதாஸுங்கிறாரு. அப்போ குலசாமி ராமதாஸ்னால் நீங்கள் ஏன் குலசாமி உத்தரவு ஏன் மீறுறீங்க? இல்லை, அதே மாதிரி தானே ராமதாஸுக்கிட்டையும் செய்தியாளர்கள் வந்து அன்புமணி நீக்கப்படுவாரா அப்படின்னு பேசும்போது அவரும் ஒரு சமாளிக்கிற பதில் தானே சொல்கிறாரு. உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு எட்டப்படும் சொல்கிறாரு. ஆனால் அந்த டைமிங் கொடுக்குறாரு. யாருக்கு? அன்புமணி கொடுக்குறாரு. இவர் 3 உத்தரவிலிருந்து பின்வாங்கவே இல்லை. இந்த 3 உத்தரவை பிறப்பித்து விட்டார். இது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அன்புமணியுடைய முடிவு. இப்போது ஆடிட்டர் குருமூர்த்தியை சொன்னார் 10 மணிக்கு வாங்கினார். இல்லை இந்த கண்டிஷனை ஒத்து வர மாட்டேன். அந்த 3 கண்டிஷனா? ஆமாம் தம்பி, அந்த 3 தான் முடியாதுங்கிறார். குருமூர்த்தி என்னென்னா, இந்த பஞ்சாயத்தை செய்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிணைத்து விட்டு அதிமுக கூட்டணி பாஜகவில் எப்படியா சேர்த்துடணும். அதோடைய நோக்கம் அதுதான். திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கணும். இப்படி பிளவுபட்டிருந்தால் சிக்கல் வரும். இதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு காமிச்சிட்டார். அவர் என்ன கணக்கு போட்டாலும் ராமதாஸ் தெளிவாக இருக்கார். நான் சொல்கிற கண்டிஷன் இந்த 3. இதுக்கு முதல்ல அன்புமணியை ஒத்துக்க சொல்லுங்கள். அவர் செயல் தலைவர் தான், நான் தலைவர் தான். முதல்ல இதுக்கே ஒத்துக்க மாட்டாரு. இந்த முதல் கண்டிஷனே ஒத்து வர மாட்டார். அப்புறம் மகள்களுக்கு செட்டில்மெண்ட்டு, அது வந்து அதாவது ஒத்துக்கலாம். ஏன்னா அது வந்து கூட பிறந்த சகோதரிகள், அவங்களுக்கு ஏதோ செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம். திரும்ப முகுந்தனை வந்து தலைவராக்குறது. முகுந்தனை பற்றி சொல்லும்போது தான் சொன்னார், முகுந்தனுக்கு அன்புமணிக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படிங்கிறாரு. இப்போ அன்புமணி இன்னும் பாயில் ஆகிறாருல்ல. ஸோ இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்பதற்கு காலங்கள் தான் பதில் சொல்லணும். மதுரை அமித்ஷா வருகை அப்படிலாம் ஒரு பரபரப்பு இருந்துட்டு இருக்க நேரத்தில், இல்லை அண்ணாமலை தான் பவர் அப்படின்றத மதுரையில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்களா? அண்ணாமலையோடைய அந்த பேரை சொல்லும்போதே பாஜக கொடி கலரில் இருக்கக்கூடிய துண்டெல்லாம் எடுத்து எல்லாரும் ஒரே நேரத்தில் சுழற்றி ஒரு உற்சாக குரல் எழுப்பி விசில் அடித்து அந்த ஆரவாரம் அடங்குவதற்கே நிறைய நேரம் பிடித்தது. அமித்ஷாவால் தொடர்ந்து பேசுறது கூட முடியாமல் ஒரு திணறிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ணாமலையை ஏன் மாற்றணும் அப்படின்னு அமித்ஷா யோசிக்க வச்சுட்டாங்களா? அண்ணாமலை வந்து மேடையில் ஏறுறார். அமித்ஷா வருவதற்கு முன்பாக எல்லா நிர்வாகிகளும் ஒவ்வொருத்தராக மேடையில் வராங்க. அந்த மேடையில் பேராசிரியர் சீனிவாசன் ஒவ்வொருத்தர் பெயரையாக உச்சரிக்கிறார். அண்ணாமலை பெயரை உச்சரித்ததும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாஜக துண்டு எடுத்து சுற்றுறாங்க, கைத்தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அதன் பிறகு அமித்ஷா வர்றார். அமித்ஷா பேசும்போதும் இந்த மாதிரி அண்ணாமலை, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்று சொன்ன உடனே கைத்தட்டல், விசில். எனக்கு தெரிந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திய மேடை எதுவுமே இருக்காது. இல்லை, அது அவமானப்படுத்தியதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பாஜக முன்னாள் தலைவர், தமிழ்நாட்டில் அவர் தான் பாஜகவை வளர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
பாஜகவே தமிழ்நாட்டிலேயே தெரிய வைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது பாஜக வேறு தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டதாக நம்ம பார்க்க முடியாது. அண்ணாமலை வளர்த்திருக்கிறார். அண்ணாமலைக்காக வந்த அந்த மக்கள் தன்னெழுச்சியாக அமித்ஷாவே அவர்கள் பெரிய ஆளாக கருதுகிறார்களோ தெரியல, அண்ணாமலையை கருதுகிறார்கள் அப்படின்றது தான் நம்ம அதை பார்க்க முடியுது. கேள்வி கேட்குற நீங்களே அந்த வார் ரூம் இன்ஃப்ளூயன்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே. அண்ணாமலை கட்சி வளர்த்தாருன்னு சொன்னால் ஏன் நீக்கினாங்க, ஏன் எடுத்தாங்க? அதுதான் இப்போ அமித்ஷாவை யோசிக்க வைக்கதான்னு கேட்குறேன் சொல்கிறேன். இந்த வார் ரூமில் தொடர்ச்சியாக அது ட்விட்டரில் போடுறாங்க பார்த்தீங்களா, அண்ணாமலை மாஸ், அண்ணாமலை பெயரை சொன்ன உடனே அரங்கம் அதிர்கிறது, கைத்தட்டல் நிற்கவில்லை, விசில் சத்தம் நிற்கவில்லை, அவர் அமித்ஷாவே அப்படியே தவிக்கிறார். இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த வார் ரூம் செட்டப்பை இன்னும் அண்ணாமலை நிறுத்தலை. இல்லை, இந்த வார் ரூம் செட்டப் எடுபடுதுன்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ நான் நம்புகிறேன், மக்கள் சாதாரண மக்களும் அப்படி தான் நம்புவாங்க. அமித்ஷாவே திக்குமுக்காடிட்டாரு, அண்ணாமலை பவர் பார்த்து அவர் நடுங்கிட்டாரு. அவர் வளர்த்தார் என்றால் ஏன் தலைவர் பதவி தூக்குனாங்க? சரி, தலைவர் பதவி தூக்கும் போது இப்படிப்பட்ட எழுச்சி ஏன் பாஜகவில் வெடிக்கலை? அவர் சாட்டையில் அடித்து கொண்ட போது ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 பேர் அவர் வீட்டு வாசலில் சவுக்கை தொட்டிங்க, நாங்களாம் தீ குளிப்போம், நாங்களும் சவுக்கில் அடிச்சுப்போம். யாராவது அப்படி ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடந்ததா? ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் நடந்ததா? அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்க இப்போ இந்த துண்டு விசிறினவங்க கத்துனவங்களாம் அண்ணாமலையை சொல்லி செஞ்சாங்கன்ற மாதிரி இருக்கா? முழுக்க செட்டப்பு அப்படி அப்படியே அவர் பாருங்கள், அவர் பதட்டம், அந்த உடல் மொழி பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ், ஒரு அண்ணா 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 இருங்கண்ணா இருங்கண்ணா பேசிக்கிட்டே கையை அப்படி ஆட்டுறதெல்லாம் இல்லை, ஏற்கவே முடியாது. இது வந்து மொத்தம் நடிப்பு என்பது அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும். அமித்ஷா இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்பார், ஒரு அண்ணாமலையை பார்த்துருப்பார், அவருக்கு ஒன்றா தெரிலாம். அண்ணாமலை மாதிரி 100 அண்ணாமலை பார்த்தவர் அமித்ஷா சும்மா கிடையாது. இல்லை, அண்ணாமலைக்கு இது புரியாது. அது அமித்ஷா எப்படிப்பட்டவர், இல்லை அவர் இது மாதிரிலாம் நிறைய அரசியல்வாதியை பார்த்துருப்பாருன்னா, ஒருவேளை தன்னெழுச்சியாக அப்படி இல்லாமல் ஒரு செட்டப் செய்திருந்தால் அது அம்பலப்பட்டு விடுவோன்றது அண்ணாமலை உணர மாட்டாரா? இந்த கட்சியை போய் இளைஞர்கள்கிட்ட சேர்த்தார், அண்ணாமலை கட்சி வளர்த்தார், இந்த கணக்கெல்லாம் ஒருவேளை மத்திய தலைமை உணர்ந்திருந்தால், உண்மையிலே சரியாக இருந்தால் அண்ணாமலை தூக்கியிருக்க மாட்டாங்க. எப்படி தூக்கியிருப்பாங்க? அதுதான் ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆயிருக்கலாம். இல்லை, ஏற்கனவே 2014 அந்த மக்களவைத் தேர்தலில் இவங்க போய் பதில் கணக்கு போட்ட அண்ணாமலை தூக்க வேண்டும், எதற்காக தூக்க வேண்டும், இவங்க போய் கணக்கு காமிச்சாங்களே இங்கே இருக்கிற டீம். நாங்கள் அந்த கூட்டணியை வைத்துக்கொண்டே எப்போ 10 வருடத்திற்கு முன்பு 2024 இந்த கணக்குக்கு முன்பே சொன்ன கணக்கு 18.22, அவங்க 18.36, 10% முன்னாடி வச்சுருக்காங்க. 10% அது வந்து வாக்கு வங்கி வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எப்போ அதிமுக இல்லாமல் பாஜக, தேமுதிக, பாமக இந்த கட்சியெலாம் வைத்துக்கொண்டு அந்த 18 சில்லறை நாங்கள் தொட்டுவிட்டோம். அண்ணாமலை வந்து 18 தொட்டதெல்லாம் பொய், போகஸ், நம்பாதீங்க, வார் ரூம் வேலை. அதனால தான் வந்து தைரியமாக தூக்கி போட்டாங்க. சரி, தூக்கி போட்டோன்னே என்ன, ஒரு புதிய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ வார் ரூம் செட்டப் தான் அண்ணாமலை பண்ணுறாரு, அமித்ஷாவுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க. இந்த வார் ரூம் செட்டப்போ ஒன்றுமே பண்ண முடியல அமித்ஷாவால். ஏங்க, பலமுறை வந்து நயினா நாகேந்திரனுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இந்த வார் ரூமை கலைச்சிருங்கன்னு சொல்லியாச்சு. இன்னும் வார் ரூம் கலைக்கலை. இப்போ இந்த வாரத்தில் ஒரு புதிய பதவி, தேசிய செயலாளர் பதவி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்தது தான் அவருக்கு அதிகபட்ச பதவியாக இருக்குது. இப்போ ஒரு அடம் பிடிச்சி ஒரு தேசிய செயலாளர் BL சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டார், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியல, எனக்கு வலிமையான ஒரு இணையமைச்சர் பதவியாக கொடுங்கன்னு தான் கேட்டார். அதுக்கு முயற்சித்தார், பல மாநிலங்களில் போய் கேன்வஸ் பண்ணி பார்த்தார், நடக்கலை. இப்போது ஒரு பதவி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தையை BL சந்தோஷ் தொடங்கிட்டார். அவருக்கு ஒரு நேஷ்னல் செக்ரட்டரி போஸ்ட் கொடுங்க, அவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றட்டும், தமிழ்நாட்டில் வரும்போது பேட்டி கொடுத்தா கௌரவமாக இருக்கும், அது நல்ல கௌரவமான போஸ்ட், தலைவர் நேஷ்னல் செக்ரட்டரி. அப்போனா இல்லை இன்னும் நேஷ்னல் லீடரை புதுசாக இன்னும் அறிவிக்கல, நட்டாக்கு பதில் ஒரு புதிய தலைவர் அல்லது நட்டாவே தொடருவாரா தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு புதிய பதவி கிடைக்கும். அதுக்காகத்தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தன்னெழுச்சி இருக்குதுன்னு காட்டுறாரு. அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தையை பாருங்கள், மேடையில் அண்ணாமலை ஜின்னு சொல்லிட்டு கைத்தட்டில் சிரிச்சிட்டு மோடிஜின்னு சொல்கிறாரு. அந்த மோடிஜின்ற வார்த்தைக்கு அப்புறம் அவரால் பேச முடியல. இதெல்லாம் வந்து அமித்ஷா தெரியாதாளா? அது கூட தெரியாத அளவுக்கு அவர் வந்து அந்த கட்சியில் இந்த உயர்ந்த பொறுப்பில் இருப்பாரா? இந்த கேமெல்லாம் அண்ணாமலை இருந்தால் யாருக்கு இந்த கட்சிக்கு ஆபத்து என்பதை அமித்ஷா நன்றாக உணர்ந்து விட்டார். அவர் வெளியே விட மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை ஒரு சைஸபிள் தொகையை சேமித்து வைத்திருக்கிறார். அதை செலவு செய்கிற வரைக்கும் பாஜக பயன்படுத்தும் என்னோட கருத்து. அதிமுக
கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் மறுத்து சொன்னார். நீங்கள் ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டீங்க. அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும், கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு நாங்கள் சொல்லலை, கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றது வந்து நீங்கள் தவறாக அதிகாரத்தைன்னு புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்றது தான் சொன்னார். சரி, அவர் சொன்னதோடு நின்று இருந்தால் பரவாயில்ல. அதிமுகவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர், மூத்த நிர்வாகி, பலமுறை எம்பியாக இருந்தவர் தம்பிதுரையை வைத்து அவர் அடித்த அடி தான் பெரிய அடி. அதாவது தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி என்பதே இல்லை, இனியும் இருக்காது அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார். இதுக்கு முன்னாடியும் கிடையாதுன்னு காமராஜர் காலத்திலேருந்து அவர் உதாரணங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இனியும் இருக்காதுன்னு சொல்லும்போது எப்படி அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று கூறுகிறார்? அப்படி கூறுனா அதிமுக இனி என்ன எதிர்வினை ஆற்றும்? இதில் மதுரையில் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா பேசியிருக்கார். உடனே இந்த கூட்டணி 2 கட்சிக்கான கூட்டணி உறுதியான போது சென்னையில் கிண்டி ஐடிசி கிராண்ட் சோலாவில் அமித்ஷா அப்படி தான் சொன்னார். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லைன்னு மீடியா மேலே பழிய போட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் சொன்ன மாதிரி தம்பிதுரை பேட்டி கொடுத்தார். ஆனால் அதன் பிறகு நயனா நாயகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இந்த கூட்டணி விவகாரம் குறித்து யாரும் பேச வேண்டாம், அது வந்து கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்து கொள்ளும்னு நயனார் ஒரு முறை சொன்னார். அதன் பிறகு 2 கட்சியும் பேசலை. ஆனால் மதுரையில் அமித்ஷா அவர்கள் நேற்று இப்படி பேசிட்டார். இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் முதல் பக்க செய்தியே அதுதான், பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும். அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்ல, பாஜக அதுக்கு உடனே இருக்கும்னு சொல்லலை. கூட்டணி ஆட்சி அமையும்னா அப்படி தான் பொருள் எடுத்துக்க முடியும். ஆனால் இப்போது இது தொடர்பான விவாதங்கள் இன்றைக்கி டிவியில் வைக்க போகிறாங்க. இந்த டிவி விவாதங்களில் அதிமுக சார்பில் பங்கேற்பவர்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு மேல் ஒரு உத்தரவு போய் சேருகிறது. இந்த விவகாரம் குறித்து யாரும் எதுவும் பேச வேண்டாம். அப்படி யாராவது டிவியில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிருந்தீங்கன்னா எங்களிடம் ஒரு வார்த்தை கேட்டு விட்டு பேசுங்கள் அப்படின்னு போயிருக்கு. ஒரு 5-6 மணிக்கு தான் அதற்கான ஒரு தெளிவான உத்தரவு அதிமுக தலைமை கொடுக்கும் நான் நம்புகிறேன். அதுவரை இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அறிக்கை, தெளிவான அறிக்கை வரணும். அல்லது டிவி விவாதங்களில் கலந்து கொள்கிற அதிமுக நலம் விரும்பிகள் அல்லது அதிமுக பேச்சாளர்கள், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்ன பேச போகிறான்னு தெரில. ஆனால் இந்த முறை சொல்லிவிட்ட பிறகு மீடியாக்கள் தப்பாக புரிந்து கொண்டேன்னு சொன்னார்னா அதை விட ஆபத்து எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் புரியல நம்ம எடுத்துக்கணும். எல்லா பத்திரிகையிலும் தினத்தந்தி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து, தினமணி எல்லா பத்திரிகையிலும் முதல் பக்க செய்தி கூட்டணி ஆட்சி. இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு எடப்பாடிக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்க கடந்த முறை அமித்ஷா வந்தப்பையும் சந்திக்க முடியல. இந்த முறை மதுரையில் வந்தபோதும் சந்திக்க முடியவில்லை. சந்திக்க முயற்சித்தார்களா அல்லது சந்திப்பதற்கான வாய்ப்பை பாஜக வழங்கவில்லையா? ஏன்னா டிடிவி தினகரன் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், புதிதாக இணைந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார். அப்போ ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறனால இவங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால பாஜக அதை பெருசாக அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்குதா? கொடுமை எப்படி ஆடும்னா, டிடிவி தினகரன் சில வாரங்களுக்கு முன்பு அல்லது ஓரிரு மாதங்களுக்கு முன்பு எப்படி பேட்டி கொடுத்தா தெரியும், எடப்பாடி இருக்க மாட்டார், எடப்பாடி அகற்றப்படுவார், அப்புறம் அந்த புதிய பொறுப்பு ஒருத்தர் கிடைக்கலாம் பேசினாங்க. அது அண்ணாமலை இருக்கும்போது பேசுனது. ஏன்னா அண்ணாமலை அந்த நம்பிக்கையை அளித்தார். அவர் பிரச்சாரங்கள்லேயும் சொன்னார் டிடிவி தினகரன்ட்டு பொதுச் செயலாளர் பதவி வந்துடும் அப்படின்னு சொன்னார். அது தேர்தல் போது பேசப்பட்ட வார்த்தை. ஆனால் அதன் பிறகு இந்த செங்கோட்டை விவகாரம் வெடித்த போது டிடிவி கொடுத்த பேட்டி, ஓபிஎஸ் கொடுத்த பேட்டி இருக்குல்ல 2 மாதம் முத்துக்குள்ள. ஆனால் என்ன கொடுமைன்னா, அவர் மதுரையில் இருக்கார், அமித்ஷா வர அன்னைக்கு அவர் மதுரையில் இருக்கார், ஓபிஎஸ் இருக்கார். அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, நாங்கள் இருக்கிற அன்னைக்கு தான் எடப்பாடி வந்திருக்கார், எடப்பாடி அன்னைக்கு நாங்கள் போல, அதிமுகவுடன் பயணிப்பீர்களா என்ற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் இது. அப்போ எந்த அளவுக்கு டிடிவி தினகரன் மாறி இருக்கிறார் என்பதுக்கு ஒரு சான்று. சரி பரவாயில்ல, நாங்கள் இருக்கிற அன்றைக்கி எடப்பாடி வந்து விட்டார்னு ஏதோ அப்படி பூசி மணிக்கு சொல்லிட்டார். இன்னொரு கொடுமை, அமித்ஷா வருகிறார், அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, டிடிவிக்கும் கொடுக்கல, ஓபிஎஸ்க்கும் கொடுக்கல. ஓபிஎஸ் அன்று மாலை காத்து கிடக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது சந்திக்கணும்னு. சென்னையில் தினமலர் நாளிதழ் குடும்பத்தாருடைய திருமண வரவேற்பு இருக்குது, எனக்கு எப்படியாவது முன்னாடி கொடுத்தா நான் சீக்கிரம் போயிடணும், கிடைக்கல, அவர் கிளம்பிட்டார். டிடிவி தினகரனுக்கும் வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்குறாங்க. ரிசீவ் பண்ணும்போது அதிமுக சார்பில் செல்லூர் ராஜும் ஆர்பி உதயகுமாரும் அமித்ஷா ரிசீவ் பண்ணிட்டாங்க.
இப்போ இவங்களுக்கு சென்ட் ஆஃப்ல இருக்குமா இல்லையானே தெரியல. அப்போஸ் வாய்ப்பு இல்லைன்றதை உணர்ந்துட்டு ஓபிஎஸ் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார். டிடிவி தினகரன் திருச்சிக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட 2 பேருக்குமே நேரம் ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான தகவல். நன்றி சார். நன்றி.